நெருக்கடி நிலை காலகட்டத்தில் நடிகை ஸ்னேகலதா ரெட்டி அனுபவித்த கொடுமைகளை எடுத்துரைக்கும் வகையில் அரங்கேற்றப்பட்ட நாடகத்தில் நடிகையின் காட்சிகள் ஆபாசமாக திரிக்கப்பட்டு பரப்பப்பட்ட சம்பவம் கேரளத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன், பில்கிஸ் பானுவாக கூட உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் என்று ஆவேச பதிலடி கொடுத்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட காட்சியில் நடித்த நடிகை. கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற DYFI மாநாட்டில் நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டது. மிசா காலகட்டத்தில் நடிகையும் சமூக ஆர்வலருமான ஸ்னேகலதா ரெட்டிக்கு சிறையில் நடந்த துன்புறுத்தல்களை காட்சிப்படுத்தும் நோக்கில் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இதில் நடிகை சின்னு சிலங்கா ஸ்னேகலதா ரெட்டியாக நடித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் அணிந்திருந்த ஆடையை குறிவைத்து சில காட்சிகளை ஒட்டி வெட்டி ஆபாச அர்த்தத்தில் மியூசிக்கையும் சேர்த்து வீடியோ வைரலாக்கப்பட்டது. SFI DYFI அமைப்பினர் இளைஞர்களை இப்படித்தான் கவர்கிறார்களா என கேட்டு பாஜக நிர்வாகி ஒருவர் வீடியோவை பகிர்ந்து கேள்வி எழுப்பிய நிலையில் வீடியோ காட்சிகள் வைரலாகின. இந்த சம்பவத்தால் DYFI அமைப்பினர் கொதிப்படைந்து நாடகத்தின் நோக்கத்தை சிதைக்கும் வகையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கண்டனம் தெரிவித்தனர். மிசா காலகட்டத்தில் நடந்தேறிய கொடுமைகளை எடுத்துரைத்த நாடகத்தில் நடிகையை குறிவைத்து அவர் மீது தாக்குதல் தொடுப்பதா என பல தரப்பிலும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் நாடகத்தில் ஸ்னேகலதா ரெட்டியாக நடித்த சின்னு சிலங்கா ஆவேச பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், மிசா நாடகத்தின் சில காட்சிகளை திரித்து மியூசிக்கை மாற்றி பரப்புவதை பார்த்திருப்பீர்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் என்னை முடக்காது. ஸ்னேகலதா ரெட்டியாக மட்டுமல்ல, பில்கிஸ் பானுவாகவும் மணிப்பூரில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இளம்பெண்களாகவும் கூட நடிப்பேன், உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார். மிசா கால கொடுமைகளை எடுத்துரைக்கும் நாடகத்தில் நடிகையின் ஆடையை வைத்து அரை நிர்வாணம் என சித்தரித்து அவரை குறிவைப்பதா என சமூக ஆர்வலர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்.